வக்ஃப் திருத்த சட்டத்தை தொடர்ந்து தமிழகத்தின் திருச்செந்தூரை கிராமம் நாடு முழுவதும் பேசு பொருளாகி இருக்கும் நிலையில் அங்கு நடந்தது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. திருச்செந்துறை காவிரி கரையில் 1500 ஆண்டுகள் பழமையான சந்திரசேகர சுவாமி கோயில் இருக்கும் அழகான விவசாய கிராமம். இந்த கிராமத்தை சுட்டிக்காட்டியே வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா விவாதத்தில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதிலளித்தார். तमिलनाडु के अंदर में तिरुचेंदुराई इन तिरुचि पूरा गांव को वक्फ प्रॉपर्टी डिक्लेयर कर दिया गया. आप सोचिए, வரலாற்று பழமையான கிராமத்தில் மொத்த சொத்தும் வக்ஃப் சொத்துக்கள் என சொல்லப்பட்டது என்று ஆவேசமானவர், எப்போது இது நடந்தது, எல்லாவற்றையும் மத கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம் என எதிர்க்கட்சிகளை கடிந்து கொண்டார். இதனையடுத்து நாடு முழுவதும் பேசு பொருளாகிய திருச்செந்துறை கிராமத்தில் நடந்தது குறித்து கிராமத்தைச் சேர்ந்த ராஜாவிடம் பேசிய போது, சொத்தை விற்க சென்றபோது இது உங்க சொத்து இல்லை என்ற அதிர்ச்சியை கேட்டதாக சொன்னார். என்னாச்சுன்னா, எங்கள் ஊரை சேர்ந்தவர் அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக அவரோட 6 ஏக்கர் நிலத்தை விற்கிறதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனவங்க. அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தகவல் என்னென்னா, இது வக்ஃப் வாரிய சொத்து என்றும் இதை நீங்கள் வாங்கவோ விற்கவோ முடியாது அப்படின்னு சொல்லவும் அவருக்கு ரொம்ப இதாகிடுச்சு. 3500 ஏக்கரும் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தம்னு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபியூஸ் கமிட்டி போட்டிருந்தாங்க, ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க வக்ஃப் வாரியத்துலேருந்து. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்தாங்கன்னு ஒரு பிட்டு பேப்பரை காமிச்சாங்க. இது யார் உங்களுக்கு கொடுத்தானா, டெல்லியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கலெக்டர் வந்து கேட்டார் ரிஜிஸ்டார்ட்ட, சிட்டாடங்கள் அதெல்லாம் வாங்குவோம் அப்படின்னு இருக்க இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய 3500 ஏக்கர் ஒருத்தங்க சொல்கிறாங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் எப்படி நீங்கள் நிறுத்தலாம், தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தடை பண்ணாங்க, எப்போதும் போல் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நிரந்தர தீர்வுங்கிறது கிடையாது. ஏன்னா நாளைக்கு அவங்க டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரேன்னு இருக்காங்க. டாக்குமெண்ட்னு எடுத்து வந்தாங்கன்னா இந்த 3500 இடமும் அவங்களுக்கு சொந்தமா, பழமையான கோயில் அவங்களுக்கு சொந்தமா, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. கிராமத்தில் அச்சம் காரணமாக நிலங்கள் விலை குறைந்து விட்டது, யாரும் வாங்க விரும்புவது இல்லை என்றார். இதற்கிடையே மொத்த சொத்தும் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது என்று சொல்லவில்லை என்கிறார் தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான். மத்திய அமைச்சர் திருச்செந்தூரை பற்றி குறிப்பிட்டு தந்திருக்கக்கூடிய தகவல் தவறான தகவல்கள். கோயிலை வக்ஃப் வாரியம் தன்னுடையது என்று கேட்கவில்லை. கிராமம் முழுவதுமே தன்னுடையது வக்ஃபுக்குரியது என்றும் சொல்லவில்லை. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பரப்பளவுள்ள பகுதி வக்ஃபுக்கு சொந்தமானது. ஒரு காலகட்டத்தில் பலரும் அதை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியிருக்கிறார்கள், சொந்தமாக்கி இருக்கிறார்கள். திருச்செந்துறையைச் சேர்ந்த கண்ணனிடம் பேசிய போது சட்ட திருத்தம் தங்களை போன்றோருக்கு பாதுகாப்பளிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஒரு பர்டிகுலர் ஆக்ட் நம்மளுடைய தனிப்பட்ட மனிதனுடைய சொத்து உரிமையை பாதிக்கிற அளவுக்கு இருக்கு. இந்த பொதுவாக சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. அது சட்ட ரீதியாக வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும், அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.